பிடிச்ச நூடுல்ஸ் விக்கிறவன். மதனுங்கிறவன் நகரத்துல நூடுல்ஸ் கடை போட்டு இருந்தான். ஆனா அந்த கடையில வியாபாரமே இல்ல. இப்பெல்லாம் நூடுல்ஸ் விக்கிற கடைங்க அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால யாரும் இங்க வரதில்ல. சுத்தமா வியாபாரம் இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. நிலைமை இப்படியே இருந்தா திரும்பவும் கிராமத்துக்கே போயிடணும். மதன் அதுக்கப்புறம் மனைவியோட கிராமத்துக்கே போயிடுறான். நம்ம பாட்டுக்கு கிராமத்துக்கு வந்துட்டோமே, இங்க என்ன வேலை பார்க்க போறீங்க? எனக்கு எந்த வேலையும் வராது. நூடுல்ஸ் பண்ண மட்டும்தான் வரும். அதனால இங்கேயும் நூடுல்ஸ் தான் பண்ண போறேன். இங்க நூடுல்ஸ் கடையோ தள்ளு வண்டியோ இருக்கிற மாதிரி தெரியலையே. நமக்கு போட்டியாளர்களும் இல்ல இல்லையா? எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு என்கிட்ட தான் வருவாங்க. அந்த நினைப்புல மதன் ஒரு நூடுல்ஸ் கடைய போடுறான். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கடைக்கு வந்தாங்க. ஆனா எதுவுமே வாங்கல. கடை போட்டு 10 நாள் ஆகுது. ஆனா ஒருத்தவங்க கூட நூடுல்ஸ் வாங்க வரவே இல்ல. எல்லாரும் கடைய பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படியே போனா என்னதான் அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்களேன். ஆமா ஆமா, ஏதாவது நம்ம பண்ணிதான் ஆகணும். இல்லன்னா வேற ஏதாவது வேலை தான் பண்ணி ஆகணும். தன்னோட நண்பன் ரகு கிட்ட என்ன பண்ணலான்னு கேக்குறதுக்கு போறான். சரி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்னோட சின்ன வயசு நண்பன் ரகு கிட்ட என்ன பண்ணலான்னு யோசனை கேட்டேன். சாமன் நூடுல்ஸ்னா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னான். அதனாலதான் அவங்க நூடுல்ஸ் வாங்கறதுக்கு வர்றதில்லைன்னு சொன்னான். அவங்க கிராமத்தார் இல்லையா? ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து பார்த்து தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்றது சொல்லுங்க. எப்படி இவங்க கிட்ட நூடுல்ஸ் விக்கிறது? நாளைக்கு மறுநாள் ரகுவோடைய கல்யாணம். அவன் கல்யாணத்துக்கு கிராமத்தார் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா நூடுல்ஸ் கொடுக்க போறேன். அப்படி நான் கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நூடுல்ஸோட சுவையும் தெரியும். நம்ம கடையில வாங்கவும் ஆரம்பிப்பாங்க. அட, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. மதன் அவன் நினைச்சபடியே ரகுவோட கல்யாணத்துல எல்லாருக்கும் ஃப்ரீயா நூடுல்ஸ் கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடைக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவனோட நூடுல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, உன் கடையில நூடுல்ஸ ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப வந்து சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா மதனோட வியாபாரம் வளர்ந்துட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள்ல மதனோட கடையில கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. அட மதன் அண்ணன், ரொம்ப சுவையா இருக்கு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சௌமீன்னா என்னன்னே தெரியாது. நீங்க இன்னைக்கு சமைச்சு கொடுத்த நூடுல்ஸை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிமே வேற எங்கேயும் நாங்க போக மாட்டோம். கண்டிப்பா இங்க தான் வருவோம். ஓஹோ மதன், நீ இவ்ளோ நல்லா சமைக்கிறியே. நீ சமைச்சது ரொம்ப சுவையா இருக்கு. இதெல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் மதனுக்கு பேராசை பிடிச்சது. அதுக்கப்புறம் அவன் தன்னோட நூடுல்ஸ் சூப்பரா இருக்குன்னு விலைய 2 மடங்கு ஆக்கிட்டான். விலைய ஏத்தின உடனே கஸ்டமர்ஸ் அவனோட கடைக்கு வரதையே நிறுத்திட்டாங்க. ஒரே அடியா அவனோட வியாபாரமும் படுத்துக்கிச்சு. என்னங்க ஆச்சு திடீர்னு? யாருமே நூடுல்ஸ் வாங்க வரதே இல்ல. மதன், நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னான்ல, இவங்க கிராமத்தார் அப்படின்னு. பணத்தை எவ்வளவு செலவு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ விலையை ஏத்திட்டா எப்படி வாங்குவாங்க சொல்லு? அதுக்கப்புறம் மதனோட பேராசையும் போச்சு. அதுக்கப்புறம் அவன் தப்ப உணர்ந்து விலைய குறைச்ச உடனே எல்லார்கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிச்சான். கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. தங்க மாய மீன். கடலோரமா ரங்காங்கிற மீன்காரரும் தன்னோட குடும்பமும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ரங்கா கிட்ட ஒரு படகு இருந்தது. அந்த படகுல அவரு நிறைய மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ரங்காக்கு சிண்டுங்கிற பையன் இருந்தான். சிண்டு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு வந்தான். ஒரு தடவை ரங்கா மீன் பிடிக்க கடலுக்குள்ள போனாரு. புயலும் மின்னலும் அடமழையும் அடிச்சதுனால அவர் கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அதனால அவரோட படகு 100 கிலோமீட்டரையும் தாண்டி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அவர் கடல்ல திசை தெரியாம மாட்டிக்கிட்டு நாலாபுறமும் பார்த்தாரு. எந்த திசையில இருக்காருன்னு ரங்காக்கே தெரியல. எந்த திசையில போறதுன்னு எனக்கு தெரியலையே. ரொம்ப தூரம் போயிட்டேன்னா மறுபடியும் கஷ்டமாயிடும். நல்லா மாட்டிக்குவேனே. சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, கண்ணுக்கு ஒரு தீவு தெரியுது. நான் அங்க போய் நின்னுட்டேன்னா யாராவது வந்து உதவலாம்ல. ரங்கா தீவுல போய் உட்கார்ந்து உதவிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். இது அடுத்த பந்து. இவர் நேர தூக்கி அடிச்சாரு ஸ்டேடியத்துக்கு வெளியில.
இது என்ன? இது அட்டகாசமான கேட்ச்! 6 மாசத்துல மேஜிக்கு 1,00,000 புது டவர்ஸ் வந்துடுச்சு. இந்த முறை ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். Decathlon, all it takes to play football. Visit the store or install the app. இங்க சிண்டுவும் அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. சிண்டு, உங்க அப்பா படகை எடுத்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரு வழி மாறி போயிட்டாரோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படி இல்லனா அவரு இவ்ளோ நாள் என்னைக்குமே கடல்ல தங்குனது கிடையாது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா நாளைக்குள்ள திரும்பி வரலனா நான் கண்டிப்பா அவரை தேடி போறேன். உன்னால எப்படிப்பா கடலை போய் பார்க்க முடியும்? நீ ரொம்ப சின்ன பையன்டா கண்ணா. ரொம்ப கவலையா அவன் கடலோரமா உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தங்க மீன் அவன் கண்ணுல பட்டுச்சு. அது திரும்ப திரும்ப கடலோரமா வந்து வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த அழகான தங்க மீன் என்கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். சொல்லு அழகான மீனே, நீ எங்கேயாவது எங்க அப்பாவை பாத்தியா? அந்த தங்க மீன் சிண்டுவோட பேச்ச கேட்டு அப்படியே நின்னுடுச்சு. அப்புறம் துள்ளி குதிச்சிச்சு. புரிஞ்சுச்சு. உனக்கு எங்க அப்பா எங்க இருக்கான்னு தெரியும் போல இருக்கு. நீ என்ன அங்க கூட்டிட்டு போறியா? இத கேட்ட தங்க மீன் அப்படியே சிண்டு கிட்ட வந்து நின்னுடுச்சு. சிண்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு பைய கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அந்த தங்க மீன் மேல ஏறி உக்காந்தான். வா நண்பா, நீ என்ன எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போ பார்க்கலாம். இத கேட்ட அந்த தங்க மீன் தண்ணியில வேகமா போச்சு. சிண்டுவும் அந்த தங்க மீனை கட்டியா புடிச்சுக்கிறான். சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அது ஒரு தீவுக்கு அழைச்சிட்டு போகுது. சரி, நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அப்பா இங்க தான் எங்க இருக்கணும். நன்றி நண்பா. சிண்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்பா, அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? கொஞ்ச தூரத்துல ரங்கா ஒரு மரத்து மேல உக்காந்துகிட்டு இருந்தான். சிண்டுவோட குரலை கேட்ட உடனே சந்தோஷமா ஓடி வர ஆரம்பிச்சான். சிண்டு, என் மகனே, எப்படி பாருக்க? நீ எனக்காக வந்தியா? எப்படி வந்த? சிண்டு முதல்ல தான் கொண்டு வந்த பையில இருந்து அப்பாவுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தான். சாப்பாட்டை சாப்பிட்டு தண்ணிய குடிச்சு முதல்ல தன்னோட பசிய போக்கிக்கிட்டாரு அவங்க அப்பா. ஒரு அழகான தங்க மீன் தான் தனக்கு இந்த உதவிய பண்ணிச்சுன்னு சிண்டு சொன்னான். அதுக்கப்புறம் சிண்டுவும் ரங்காவும் அதுக்கு நன்றிய சொன்னாங்க. அதுக்கப்புறம் தங்க மீன் திரும்பவும் கடலுக்குள்ள போயிடுச்சு. மாய குடை. ஒரு கிராமத்துல சூரஜ்ங்கிற ஒரு வாலு பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஆனா அவனோட நல்ல பழக்க வழக்கத்தால எல்லாரோட மனசையும் கவர்ந்தான். அவன் அவங்க அம்மா அப்பாவையும் நல்லா பாத்துக்கிட்டான். அவன் ரொம்ப சுட்டி பையன். அதனால ஒரு இடத்துல உட்கார மாட்டான். எங்க போனாலும் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். சூரஜுக்கு விக்கிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். விக்கிக்கு திருடுற பழக்கம் இருந்தது. ஸ்கூல்லயும் மத்த பசங்களோட பொருட்களை அவன் திருடிக்கிட்டு இருந்தான். விக்கி, நீ திருடுறது தப்புன்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம நண்பர்களும் இல்ல. ஒரு நாள் சூரஜ்க்கு வழியில ஒரு கொடை கிடைக்குது. அட, இங்க ஒரு கொடை இருக்கு. இந்த கொடை யாருதான் இருக்கும்? அப்ப அந்த குடையில இருந்து ஒரு குரல் கேக்குது. நான் ஒரு மாய குடையாவேன். நீ என்ன இங்க விட்டுட்டு போகாத. உன் கூட என்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்படி கேட்ட உடனே சூரஜ் அத வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். மாய கொடையே, உன்னால மாயம் பண்ண முடியுமா என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி. உன்னால எனக்கு ஒரு புது பை தர முடியுமா? என்னோட பை பழசாயி கிழிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த எடுத்துக்கோ. சூரஜ் ரொம்ப சந்தோஷமா அந்த குடையையும் பையையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். கண்ணா, உனக்கு ஒரு அரிய பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பொருளை நீ நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரிங்கம்மா. சாயந்தரம் விக்கி சூரஜோட வீட்டுக்கு வந்தான். சிவராஜ், எப்படி இருக்க? எனக்கு உன்னோட இந்தி காப்பி வேணும். கொஞ்சம் கொடுக்குறியா? உடனே திருப்பி கொடுத்துறேன். சூரஜ் நோட்ஸ் எடுத்துட்டு வர உள்ள போனான். அந்த சமயத்துல அந்த அழகான குடைய விக்கி பாக்குறான். இவ்ளோ அழகான கொடை சூரஜ் கிட்டயா? இது என்கிட்ட தான் இருக்கணும். விக்கி அந்த கொடைய எடுத்த உடனே அங்கே சூரஜ் வந்துடுறான். விக்கி, இந்த கொடைய விட்டுட்டு, அது ஒரு மாய கொடை. இது நான் சொல்றது எல்லாத்தையும் கேக்கும். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இனி நான் தான் இதுக்கு சொந்தக்காரன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான மாய கொடையே, நீ என்னுடையது. என்கிட்ட வா. கொடை விக்கி கிட்ட இருந்து சட்டுன்னு பறந்து சூரஜ் கிட்ட வந்துருச்சு. விக்கி கவலையில அங்க இருந்து கிளம்புறான். பாடம்: நல்லவங்களுக்கு நல்ல பொருள் கண்டிப்பா கிடைக்கும். சில்வர் திருடன்.
அங்கன்பூர் கிராமத்துல ராம்பால் குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் ஒரு கம்பெனில சேல்ஸ் வேலையில இருந்தான். அவனோட வேலை விஷயமா அவன் ஒவ்வொரு கிராமமும் நகரமும் அலைய வேண்டி இருந்தது. அவனுடைய மனைவி சுதா ரொம்ப நல்லவ. ஒரு நாள் அவன் மனைவி கிட்ட சொல்றான், சுதா, நான் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டி இருக்கு. நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் இங்க பத்திரமா இருக்கோம். என்ன சொல்ற பிங்கி? ராம்பால் அடுத்த நாள் காலையிலேயே வேலை விஷயமா ஊருக்கு போறான். அப்ப பக்கத்துல இருக்கிறவரான வீர்பால பாக்குறான். அட என்னப்பா ராம்பால், காலையிலேயே எங்க கிளம்பிட்ட? அட என்னப்பா வீர்பால், எப்படி இருக்க? நான் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டி இருக்கு. நீ கொஞ்சம் பாத்துக்கோ, சரியா? நீ கவலைப்படாம போ, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ராம்பால் தன்னோட வேலைக்காக பஸ் பிடிச்சு கிளம்புறான். அன்னைக்கு சுதா தன்னுடைய வேலைய பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. சொல்லுங்க அண்ணன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வணக்கம் சகோதரி, நான் கம்பெனி சார்பா வந்திருக்கேன். என் பேரு மகேஷுங்க. எங்க கம்பெனி தங்கத்தை பளபளக்க வைக்கிற பவுடரை தயாரிக்குது. இத உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்க பழைய நகை எல்லாமே புதிய நகையா மாறும். இத கேட்டதும் சுதா யோசிக்க ஆரம்பிக்கிறா. எப்படி இருந்தாலும் என்னோட நகை ரொம்ப பழசாயிடுச்சு. அண்ணா, இந்த வேலை செய்யறதுக்கு நீங்க எவ்வளோ பணம் கேட்பீங்க? இல்ல தங்கச்சி, இதுக்கு நாங்க பணம் எல்லாம் வாங்கறது இல்ல. இத நாங்க ஃப்ரீயா பண்றோம். அதனால நீங்க எந்த பணமும் தர வேண்டாம். சுதா அந்த ஆளோட பேச்ச உடனே நம்புறா. அதுக்கப்புறம் உள்ள இருந்து தன்னோட ஹாரத்தையும் மத்த நகைகளையும் கொண்டு வந்து குடுக்குறா. அந்த நகைகள் மேல அவரு ஒரு பவுடரை தூவுறாரு. தூவிட்டு சொல்றாரு, தங்கச்சி, ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? அண்ணன், இதோ கொண்டு வந்து கொடுக்கறேன். சுதா தண்ணி கொண்டு வந்த உடனே அந்த ஆளு துணிய வச்சு நகைய தொடச்சுக்கிட்டே சொன்னாரு, நீங்க எல்லா நகையையும் இதுல இப்படியே கட்டி வைங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கு இது எப்படி பளபளக்குது பாருங்க. வீர்பால் தன்னோட வீட்ல நின்னபடியே இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சுதா கிட்ட வந்து கேக்குறான், வணக்கம் சுதா, இப்ப போன ஆள் யாரு? சுதா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த ஆளு திரும்ப வந்தா என்ன நீங்க கண்டிப்பா கூப்பிடுங்க. அந்த ஆளு சுதா வீட்டுக்கு திரும்ப காலையில வந்து கதவை தட்டுறாரு. அந்த நகைகளை கொடுங்க, இன்னைக்கு நான் அதை முழுமையா சுத்தம் பண்ணி கொடுக்கறேன். சுதா எல்லா நகைகளையும் கொண்டு வந்து குடுக்குறா. வீர்பால் உள்ள மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் பாக்குறான். சகோதரி, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா? சுதா தண்ணி கொண்டு வரத்துக்கு உள்ள போன உடனே அவரு அதே மாதிரியான டூப்ளிகேட் நகைய எடுத்து அங்க வைக்கிறாரு. உண்மையான நகைகளை பைக்குள்ள வச்சுக்கிறாரு. வீர்பால் உள்ள இருந்து வெளியே வந்து அவனை பிடிக்கிறாரு. சுதா கோவத்துல போலீஸுக்கு போன் பண்றாங்க. போலீஸ் திருடனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வீர்பாலோட புத்திசாலித்தனத்தால ராம்பாலோட நகைகள் தப்பிச்சிருச்சு. பாடம்: அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா நமக்கு உதவியா இருப்பாங்க. Please subscribe.